கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாய் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நாம் திரும்ப தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலும் 3ஆம் அதிகாரத்தினுடைய வசனங்களை 3ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீ கேட்டுப் பெற்றுக்கொண்ட வகையை நினைவுகூர்ந்து அதைக் கைக்கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். இங்கே நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த சர்தை சபை பார்த்து சொல்லுகிறார், நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து என்று சொல்லி. ஏனென்றால் இந்த சர்தை சபை ஆண்டவரை விட்டு வெகு தூரம் அல்லது அவர்கள் நிர்விசாரமான ஒரு காரியத்துக்குள்ளாக இந்த சர்தை சபை காணப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை என நினைவு கூர்ந்து நீ நினைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது இயேசுவுக்குள்ளாக நாம் வரும் பொழுது நாம் என்ன ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம்னா, நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள வரணும், ஆண்டவருக்குள்ள வளரணும், ஜெபத்துல வளரணும், வேத வசனங்களை வளரணும், ஆண்டவரை தேடுகிறதுல வளரணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறதுல நான் தான் முதலிடமா இருக்கணும். பல விதங்கள். அதே போல நம்முடைய சுபாவங்களை எடுத்துக்கொண்டாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய சுபாவங்கள் கோபமுடையதாய், வைராக்கியம் உள்ளதாய், பகை உள்ளதாக பலவிதமான சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலகட்டங்களில் நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கணும்? ஒரு அன்பின் சுபாவமாய் மாறணும், இரக்க குணமுள்ளவர்களா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிற குணாதிசயங்களாய் இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியமாய் இருக்கட்டும், இதுல நாம் அதிகமாய் வாஞ்சை உள்ளவர்களாய் இருப்போம். ஆண்டவரை அதிகமாய் தேடுவோம், கிருபைகளை பெற்றுக்கொள்வோம், தேவனுக்காக அதிகமாக ஓடி ஓடி வருவோம். ஆண்டவரும் அதற்கு ஏற்றால் போல் நம்மை உலக பிரகாரமும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு அபிஷேகங்களை தந்து, கிருபைகளை தந்து, வரங்களை தந்து, எல்லாவற்றையும் நம்முடைய ஜெபிக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பதில் தந்து, எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மகிமையாய் கர்த்தர் நடத்தினார், நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் ஆரம்ப காலகட்டங்களில் தேவனோடு கூட இருந்த உறவுகள், தேவனுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவங்கள் அல்லது சபைக்கு கொடுக்கப்பட்டதான முக்கியத்துவங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சபை குறித்து பார்க்கும் பொழுது அப்படித்தான் இது காணப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அல்லது நீ ஆரம்பத்தில் தேவனை தேடின விதங்கள் இவைகளாம் நீ சிந்தித்து பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். இங்கே பார்க்கும் பொழுது இளைய குமாரன் அவன் சொல்லுகிறான், எங்க வச்சு அவன் நினைக்கிறான் அப்படின்னா, தகப்பனை விட்டு தூரமாய் போயிட்டான். முதல்ல இருக்கும்போது தகப்பன் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா அதிகாரமும் வீட்டில் அவனுக்கு எல்லா அதிகாரமும் அவனுக்கு இருந்தது. வேலைக்காரனை வானா வருவான், போனா போவான், அவனுக்கு என்ன ஆகாரம் வேணுமோ கட்டளையிடுகிற ஒரு அதிகாரம் அவனுக்கு இருந்தது. எல்லா பண வசதிகள் இருந்தது. எந்த கவலையும் இல்லாதவனாய் வாழ்ந்து வந்தான். ஆனால் இதை விட ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தை அல்லது சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தகப்பனை விட்டு அவன் தூரமாய் போனபடினாலே எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். வெறுமையான ஒரு நிலைமைக்கு போனான். அது மாத்திரமில்லை, மனுஷன் என்கிற ஸ்தானத்தில் இல்லாதவனாய் மிருகத்துக்கு சமமாய் அவன் எண்ணப்பட்டவனாய் போனான். அந்த இடத்துல இருக்கும்போதுதான் தன் தகப்பன் வீட்டை நினைத்து பார்க்கிறான். ஆதியிலே தான் வாழ்ந்த அனுபவங்கள் அல்லது நான் அனுபவித்ததான காரியங்கள், தகப்பனிடத்திலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், தகப்பன் தான் கேளாமல் தனக்கு செய்த கொடுத்த எல்லாவித நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவன் நினைத்து பார்க்கும்போது அவன் சொல்றான், என்னுடைய வீட்டில தகப்பனுடைய வேலைக்காரர்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறார்களே, ஆனா நான் ஒரு நேரம் ஆகாரம் கூட இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி முந்தின நிலைமை அவன் நினைத்து பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த சர்தை சபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீ ஆதியில இருந்த நிலைமையை நினைச்சு பாரு. நீ எப்படி இருந்த? ஆண்டவருக்குள்ள எப்படி இருந்த? ஆண்டவர் எப்படி தேடின? ஆண்டவருக்குள்ள இருந்த வைராக்கியம் என்ன? ஆனா இப்ப எப்படி இருக்கிறது என்பதை நீ நினைத்து பார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். உதாரணமா இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். ஆதியா 3:8 எழுதிக் கொள்ளுங்கள். 3:8 பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவளை குறித்து பார்க்கும்போது அந்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி சரி, இங்கே பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் இருக்கிற சமயத்துல அவர்கள் எந்த கவலையும் கிடையாது. ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி பயந்து ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் போய் ஆயத்தமா இருக்கிறவர்கள், ஆண்டவரோடு கூட உறவாடணும் என்கிற வாஞ்சை உள்ளவர்கள், ஆண்டவர் மேல் தாகம் உள்ளவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் வருவார், அவர்கிட்ட இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம், இதெல்லாம் நாங்க பார்த்தோம், இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்லி அவர் சொல்லன்னு சொல்லி ஆவலோடு கூட எதிர்பார்ப்போடு கூட தேவனுடைய அன்புக்காய் காத்திருந்தவர்கள். ஆனா என்றைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்களோ அன்றைக்கு அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் தோட்டத்தை விட்டு தேவன் அவர்களை துரத்தி தோட்டத்தை வேலையடைத்தார், அதை அடைத்து போட்டார். அப்போ தோட்டத்தை விட்டு வெளியே போன உடனே ஆதாமும் ஏவாளும் கட்டாயம் என்ன செஞ்சிருப்பாங்க? நினைச்சு பார்த்திருப்பான். கண்டிப்பாய் நினைத்து பார்த்திருப்பான். ஐயோ, நம்ம செஞ்ச ஒரு தப்பி நிமித்தமாய், கீழ்ப்படியாமை நிமித்தமாய் இந்த மகிமையான இந்த தோட்டத்தை விட்டு நம்ம வெளியே போயிட்டோமே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டோமே, ஆண்டவருடைய மகிமை இழந்துட்டோமேன்னு சொல்லி முன்பு தேவனோடு கூட அந்த தோட்டத்துல இருந்த உறவு, அந்த ஐக்கியம், அந்த அன்பு, தேவன்கிட்ட தைரியமாய் போய் நிற்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனா கீழ்ப்படியாமல் போன போதோ தேவனுக்கு முன்பாய் நிற்க திராணி இல்லாதவர்களாய் மாறி போனார்கள். ஒருவேளை இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நாம் தேவனை விட்டு இப்ப எந்த ஸ்தானத்துல நம்ம இருக்கிறோம்? ஆரம்பத்துல தேவனை தேடின விதங்கள், ஆரம்பத்துல தேவனோடு கூட இருந்த உறவுகள், ஆண்டவரை நேசித்த விதங்கள், சபையை நேசித்த விதங்கள் எப்படி இருந்தது? ஆனா இப்போ நாம் தேவனை நேசிக்கிற விதங்கள், சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விதங்கள், ஆண்டவரை கனப்படுத்துகிற விதங்கள் எப்படி இருக்குது? உலகத்துக்கு முக்கியமா அல்லது ஆண்டவருடைய சமூகத்துக்கும் ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் இந்த வசனத்தின் முதல் பகுதியிலே சொல்லுகிறது, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து என்று சொல்லு. அடுத்தது பார்க்கும்போது அதை கை கொண்டு மனம் திரும்பு என்கிற வார்த்தை பார்க்க. இரண்டாவதாக அதை கை கொண்டு மனம் திரும்பு என்று சொல்லி, மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தவறுவது உண்டு. எல்லாரும் மனுஷர் இந்த பூமியிலே வாழ்கிற யாரா இருந்தாலும் 100% தேவன் எதிர்பார்க்கிற உத்தமத்துல, பரிசுத்தத்துல நான் கரெக்டா இருக்கிறேன், எந்த சின்ன பிசுறும் இல்லை என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில சில தவறுகள், ஜப குறைவுகள், வேத வாசிப்புகள், சபைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவைகள், அல்லது தேவனுக்கு கொடுப்பதை விட மனிதனுக்கு நம்ம கொடுத்துறோம், தேவ சமூகத்தை விட உலகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துறோம். ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மிடத்துல சில குறைகளை, சில காரியங்களை அவர் பார்க்கிறார், நம்மிடத்துல உண்டு. அதை நாம் ஆமோதித்து தான் ஆகணும். என்றைக்குமே நம்ம சபைக்கு வருகிற மற்ற விசுவாசிகளை ஒப்பிட்டு நம்ம பார்க்கிறோம். அது முற்றிலும் தவறு. நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரே நபர் யார் என்றால் ஆண்டவராய் இயேசுவை ஒப்பிட்டு பார்க்கணும். ஆண்டவரே, உம்மை போல நான் மாறணும், ஆண்டவரே உம்மை போல நான் அந்த மகிமைக்குள்ள இருக்கணும், உம்முடைய பிள்ளையா இருக்கணும், எப்போது உம்மோடு கூட இருக்கிற உறவுல நான் இருக்கணும்னு சொல்லி அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆகவேதான் இங்கே பார்க்கும் பொழுது இந்த சபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கை கொண்டு மனம் திரும்பு என்று சொல்லி. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. தியத்ரா சபை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் மனம் திரும்பும்படியான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. எந்த மனிதனும் ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தவறும் பொழுது, அவரை விட்டு கொஞ்சம் பின்வாங்கி போகும் பொழுது உடனே ஆண்டவரை தண்டிப்பதோ அல்லது அழிப்பதோ அவனை அதமாக்குவதோ தேவனுடைய செயல் அல்ல. அப்படி ஆண்டவர் செய்வது கிடையாது.
மனிதன் ஒருவன் தவறு செய்தால் உடனே தண்டனை கொடுப்பான். மனிதன் அவனை என்ன தண்டிக்கணும், அவன் செத்து போகணும், அவனுக்கு விரோதமாய் நாம் ஏதாவது செய்யணும் என்று சொல்லி நினைப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் சில சந்தர்ப்பங்களை, சில வாய்ப்புகளை, சில காலங்களை, அவன் மனம் திரும்பும்படியான காலங்களை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் இந்த தியத்தரா சபைக்கும் ஆண்டவர் அதை தான் செய்கிறார். சில காலங்களை கொடுக்கிறார். நீ மனம் திரும்பணும், திரும்ப தேவனிடத்துல வரணும், திரும்ப ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், திரும்ப ஆதியில கொண்டிருந்த அந்த அன்புக்குள்ள வரணும். எபேசு சபை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு சில சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை, தருணங்களை, காலங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவன் ஒருபோதும் உடனே அவர் தண்டிப்புகிற தேவன் அல்ல. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது லவோதிக்கேயா சபை குறித்து சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்பு. இங்கே பார்க்கும் பொழுது லவோதிக்கேயா சபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறேன். ஆமென். சோதரம். ஆண்டவர் அதிகமாக தேடுகிற பிள்ளைகள் சில நேரங்களில் வழி விலகும் போது சில சின்ன சிக்ஷைகளை ஆண்டவர் கொடுப்பார். அது வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம். ஏதோ ஒன்றை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, அது தண்டனைக்குரிய சிக்ஷை அல்ல, நாம் மனம் திரும்பி தேவனிடத்தில் நெருங்கி வரும்படியான ஒரு சிக்ஷை. ஆமென். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய பிள்ளைகள் அல்லது உங்க பிள்ளைங்க சேட்டை பண்றாங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்றதுக்காக அவர்களை ஒரே அடிச்சு கொண்டு போட மாட்டோம். நம்ம என்ன செய்வோம், லேசா அடிப்போம், முட்டுக்கு கீழே அடிப்போம், இல்லைன்னா ஏதாவது 2 அடி அடிப்போம். ஏன் அப்படின்னா, இந்த அடி அவர்களை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கான சிக்ஷை என்று பார்க்கிறோம் இல்லையா? அதுதான் உண்மையான தாய் தகப்பன் அவர்கள் செய்கிற காரியம். அதே போலதான் ஆண்டவர் நம்ம நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சில சிக்ஷையை கொடுக்கும். சிக்ஷையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரை நேசிக்காதவர்கள், ஆண்டவரால் நேசிக்கப்படாதவர்கள் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளணும். ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் பாடுகள், சில பிரச்சனைகள், நாம் அறியாத பாதையில சில வேதனையான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்றால், நீங்களும் நானும் நம்மையும் ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார். ஆமென். சிக்ஷையின் மூலமாக தேவனிடத்தில் நெருங்கும்படியாய் கர்த்தர் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று பாருங்க. ஆகவே தான் லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இளையவன் மனம் திரும்பி தன் தகப்பனிடத்திலே அவன் கடந்து வந்து முதல்ல அவன் சொல்லுகிற வார்த்தை, தகப்பனே, நான் என்ன செய்தேன், பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறான், தன்னை அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த வார்த்தை அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது என்னவென்றால், அதை கை கொண்டு மனம் திரும்பு என்று சொல்லி நீதிமொழியை வாசிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் ஆண்டவர் நமக்கு சுற்றி அனுப்புவார். சில காரியங்களை அனுப்பும் போது நாம் உத்தமே என்று சொல்லி ஆண்டவருடைய நியாயத்தை நம்ம வெளிப்படுத்தி பேசக்கூடாது. என்னிடத்துல குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் என்னை சரி செய்து நம்முடைய மகனாய் மகளாய் என்னை மாற்றுங்க, இதை நான் ஆமோதிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ள. தாவீது பாருங்க, அவன் வாழ்க்கையில தன் தவறை ஒத்துக்கொள்கிறான். இல்லை நான் செஞ்சது கரெக்ட் அவன் சொல்லல, தன் தவறை ஊழியக்காரன் சொல்லும் பொழுது அதை ஆமோதித்து அதை ஏற்றுக்கொள்கிறதை பாரு. அதுதான் நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். அப்ப இங்கே பார்க்கும் பொழுது இளைய குமாரன் தகப்பனிட்டு வந்து ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்பதை அவன் அறிக்கை எடுக்கிறதை பார்க்கிறோம். எனவே இயேசுவோடுக்குள்ள உறவு நம்முடைய வாழ்க்கையில பின்மாறி போய், அல்லது அவரை விட்டு தூரமாய் போய், அல்லது ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போய் பின்மாற்றமாய் போயிருந்தாலும் கர்த்தர் நம்மை வெறுத்து விடுகிறவர் அல்ல. நமக்கு வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்து திரும்ப அவரிடத்துல நம்மை அழைக்கும்படியாய் விரும்புகிறார். ஆகவேதான் 7 விதமான சபைகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நீ மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு பாருங்க, அவன் ஆண்டவரை மறுதலித்துட்டான். ஆனா அந்த வசனங்களை பார்க்கும்போது அவன் போய் மனம் கசந்து அழுதான். ஐயோ, என் ஆண்டவரை நான் காட்டி கொடுத்துட்டேனே. அந்த மனம் திரும்பி தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய்
தேவன் அவனை திரும்ப எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையை மனம் திரும்ப தேவனிடத்துல வரும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இரண்டாவது நம்ம பார்த்தது என்ன வார்த்தை என்றால், அதை கை கொண்டு மனம் திரும்பு. மூன்றாவது, நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சர்தை சபை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த சபைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், இயேசுவின் வருகை எப்படி இருக்கும் என்பதை அங்கே சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, அந்த சபை ஒரு நிர்விசாரமான ஒரு சபை. இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்? இயேசு வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார் அப்படின்னே கேட்டுட்டு இருக்கிறோம். சிலருக்கு மனசு, ஆமா, நான் எங்க அப்பா எங்க தாத்தா காலத்திலிருந்து அதே தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இயேசு வந்த பாடல், அவர் வரட்டும் பையா அப்படின்ட்டு நம்ம நிர்விசாரமாய் மாறி போயிடும். அதை குறித்ததான ஒரு பயம், அல்லது அதை குறித்ததான ஆயத்தம், அதை குறித்ததான விழிப்பு இல்லாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், திருடனை போல நான் வருகிறேன். முதலாவது ஆண்டவராய் இயேசு மனிதனாய் வரும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவர் எப்ப வருவார், எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாய் காலங்களை நேரங்களை சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் அதற்குள்ள தீர்க்க தரிசன வசனம் உண்டு. புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷங்களும் இயேசு, முக்கியமாக லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இயேசுடைய பிறப்பை குறித்ததான காரியங்கள் தெளிவாய் சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவராய் இயேசுவின் இரண்டாம் வருகை அல்லது ரகசிய வருகை எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குமே ஒழிய, எப்பொழுது, எந்த நேரத்தில், எந்த ஆண்டு, எந்த நிமிடம், எந்த மணி, எந்த ஒன்றும் சொல்லப்படவில்லை. சீசர்கள் கூட பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வசனங்களை எழுதிக் கொள்ளுங்கள். மத்தேயு 24, 3 முதல் 14. இயேசுவிட்ட வந்து கேட்கிறான், ஏசப்பா, உம்முடைய வருகைக்குண்டதான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அநேக அடையாளங்களை ஆண்டவராய் இயேசு சொன்னாரே ஒழிய, இந்த வருஷம் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வருவேன்கிறதை ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனா இன்றைக்கு பல கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசக்காரர்கள் இன்றைக்கு இயேசுடைய வருகை குறித்த வருஷத்தையும் நாளையும் நேரத்தையும் நியமித்து குறிப்பிடுகிறார்கள். அல்லது சிலர் இன்னும் பார்த்தீங்கன்னா, இயேசு வந்துட்டு போயிட்டாருங்கிற வேற சொல்றாங்க. கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட கள்ள உபதேசக்காரர்கள் எழும்புவார்கள். ஆனால் நீங்களும் நானும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனால் சத்தியம் சத்தியமே, அது மாறாது. யாரும் அறியவில்லை ஆண்டவருடைய வருகை குறித்து. ஆகவே இந்த இயேசுடைய வருகை குறித்ததான காரியங்களை பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வசனங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அதிலேயும் ஆண்டவராய் இயேசுடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய இயேசுவின் வருகை இருக்கும். திருடன் வாரனா யாரு வீட்டிலையும் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. சொன்னா என்ன ஆயிரும்? வெளிப்பறந்துரும், மாட்டிக்கிடுவான். இதுவரைக்கும் சரித்திரத்துல திருடன் சொல்லிட்டு வரமாட்டான், தெரியாம தான் வருவான். எப்ப தூங்கி இருப்பாங்க, எல்லாம் அறிஞ்சு நோட்டமிட்டு அவன் வந்து திருடி போயிடுவான். அது அப்படி ஒரு திருடன் எப்படி வருவானோ அது மாதிரி, அது போல இயேசுவினுடைய வருகை இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அப்போனா நாம எப்படி இருக்கணும் என்பதை இங்கே சொல்லியிருக்கு. எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் நாம் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 39வது வசனம் இயேசுவின் வருகை குறித்து சொல்லுது. ஆகவே ஆண்டவராய் இயேசுவினுடைய வருகை குறித்து ஒருவனும் அறியான் என்று பார்க்கிறோம். ஆனால் சில அடையாளங்கள், கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்கள், யுத்தங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும், கொள்ளை நோய்கள் வரும், பல அடையாளங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதையெல்லாம் வைத்து ஊகித்து ஒரு ஒப்புமையாய் வைத்து ஒருவேளை இந்த காலங்கள் இருக்கலாம் என்று சொல்லி நாம நிதானிக்கலாமே ஒழிய, இப்பதான் வருவார் என்று சொல்லி
நாம் ஒருவரும் நிதானிக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வார்த்தை 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை நீ அறியாதிருப்பாய் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே 3 காரியங்கள் இந்த வசனத்திலே பார்த்தோம். அடுத்ததாக 4வது வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரந்தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்வதேச சபையில் உனக்கு உண்டு என்பதை ஆண்டவர் அங்கே முக்கியப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சர்வதேச சபை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அந்த பட்டணம் எப்படிப்பட்டது, அங்கே இருக்கிற சபை மக்கள் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு நல்லா தெரியும். வசதியான ஒரு பட்டணம், தங்கம் விளைகிற ஒரு பட்டணம், செழிப்புள்ள ஒரு பட்டணம். அது மாத்திரமல்ல, கம்பளம், நெசவு போன்ற ரெடிமேடு ஆடைகள் இவையெல்லாம் பிரசித்தி பெற்றதான ஒரு பட்டணமாய் இருந்தது. இப்படிப்பட்ட நல்ல வசதி உள்ள ஒரு பட்டணமாய் இருந்தபடியினாலே அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சரதையில உண்டு. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறது என்றால், சபையில அதிகமான பேர் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாதவர்களாய், அல்லது தேவன் விரும்புகிற பாதையில இல்லாதவர்களாய், அல்லது தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அற்பமாய் எண்ணினவர்களாய், அல்லது தனக்கு நேர வருகிற உபதேசங்களை சத்தியங்களை யாருக்கோ என்று உதாசீனப்படுத்திட்டு தன் மனம்போட போக்கில் வாழ்கிற ஒரு சபையாய் இருந்தது என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆனால் அருமையானவர்களை, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த கடைசி காலமும் அப்படித்தான். இன்றைக்கு பார்க்கும்போது ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் போய்விட்டது என்றால், நிர்விசாரமான ஒரு அனுபவங்கள், ஆவிக்குரிய ஆராதனை இல்லை, ஆவிக்குரிய சத்தியம் இல்லை, இன்றைக்கு உபதேசம் இல்லை, ஆவிக்குரிய நிலைமையில ஏதோ வருகிறோம், ஏதோ பாடுகிறோம், ஏதோ வசனத்தை கேட்கிறோம், ஏதோ நேர போக்குக்கு ஒரு 2 மணி நேரம், அல்லது சில இடங்களை பார்க்க 1 மணி நேரம் தான் ஆராதனை, அதோடு கூட அவருடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. நிர்விசாரமான காலத்துக்குள்ள இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் கூட போய்விட்டது. ஆகவேதான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், அப்படிப்பட்ட சபைகளுக்குள்ளும் சிலரை ஆண்டவர் காண்கிறவராயிருக்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. ஒரு சபையில ஒரு 1000 பேர், 10,000 பேர், எத்தனை பேர் இருக்கட்டும், அத்தனை பேர்ல சிலர் தேவனுக்கென்று வைராக்கியமா இருக்கிறவர்களை கர்த்தர் அறிகிறார். நாமெல்லாம் எப்படி சபையில இருக்கிற மக்களை நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் நினைக்கலாம். இவங்களை போல பரிசுத்தவான் இல்லை, இவங்களை போல ஜெப வீரர் இல்லை, இவங்களை போல நல்லவர்கள் இல்லை, இவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் சொல்லி நாம மற்றவர்களையோ நம்மையோ நினைத்து நம்ம போயிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் நம்மை குறித்து என்ன தீர்மானித்திருக்கிறார், நம்மை குறித்து அவருடைய கருத்து என்ன, நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற அந்த லட்சியம் என்ன என்பதை நாம நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். நாம் அந்த சிலராய் இருக்கிறோமா, நாம் அந்த சிலர் என்கிற ஸ்தானத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோமா என்பதை அறிந்து பார்க்க வேண்டும். இங்கே ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சிலர். வஸ்திரம் அப்படி என்பது எதை குறிக்கிறது என்றால், பரிசுத்தத்தை குறிக்கிறது. இன்னும் பார்க்குமானால் ரட்சிப்பின் வஸ்திரம், தேவன் நமக்கு தந்திருக்கிற விலையேறப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பு என்பது விடுதலை, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாரம்பரியங்களிலிருந்து, கட்டுகளிலிருந்து, பலவிதமான அடிமைத்தனத்திலிருந்து, அல்லது நம்முடைய சுவாபங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த சுவாபங்கள், பொறாமைகள், வன்கண்கள், ஓலிகள், குறை கண்டுபிடிக்கிற ஆவிகள், இப்படிப்பட்ட பலவிதமான பிசாசு சுவாபங்கள் நிறைந்தவர்களாக இருந்திருக்கலாம். ஆனா இப்போ ரட்சிக்கப்பட்ட பின்பு அவை ஒன்றும் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. இருக்குமானால் அவைகளை களைந்து விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் இந்த வசனத்தில் தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 7:14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படி என்றால் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்கள். தேவன் தனக்கு தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடாதபடி, அசுசிப்படாதபடி,
தன் வாழ்க்கையில தேவனை தவிர வேறு எதற்கும் இடமில்லை என்கிற நிலைமையில தேவன் தனக்கென்று நியமித்த பாதையில அவர்கள் நேராய் சரியாய் ஓடுகிற ஒரு நபராய் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இன்னொரு வசனம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 16-15, இதோ திருடனைப் போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களைக் காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். என்ன வஸ்திரம்? நம்முடைய சரீரப்பிரகாரமான வஸ்திரம் அல்ல, உள்ளான ஆவிக்குரிய வஸ்திரம். பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, நீதிக்கு அடையாளமாக இருக்கிறது, உண்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளையாகிய நாம் பரிசுத்தத்திலும் நீதியிலும் உண்மையிலும் தேவன் விரும்புகிற விதத்துல நாம் அதை காத்து அவருடைய வருகை வரைக்கும் நாம் அவருக்கு பிரியமாய் நாம் நடப்போம். ஆனால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். ஒரு 3 வசனங்களை சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 22:14, வெளிப்படுத்தல் 22:14, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், 2 பேதுரு 2:20, யூதா 23. இந்த வசனங்களாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு தந்த வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரம் வெளியேற பெற்றது, அது கனத்துக்குரியது. ரட்சிப்பு என்பது நமக்கு ஈவாய் கொடுக்கப்பட்ட ஒன்று. உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம், எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று கோதவாத உங்களை என்னை கர்த்தர் ரட்சித்து அபிஷேகித்து தேவனுடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார் என்றால் அவருடைய வருகைக்கு நீங்களானு போய் அவருடைய சமூகத்தில் இருக்கும் போது நம்மை குறித்து தேவன் திரளான தூதருக்கு முன்பாக அறிக்கையிட பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர் சரதையில் உனக்கு உண்டு. 2வதாக அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் அப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன அப்படி என்று பார்க்கும் பொழுது ஏற்கனவே நம்ம சொன்னபடி பார்க்கிறோம், மனிதனுடைய வாழ்க்கையில தவறுகிறான். ஆண்டவருடைய வாழ்க்கையில தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட பின்பு சில தடுமாற்றங்கள் இவைகள்லாம் வந்த பிறகும் மீண்டும் ஆண்டவர் அவனுக்குடைய சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து அவனை திரும்ப அவனை வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவி அவனை சுத்திகரித்து தேவன் தன் பக்கமாக இழுத்து கொள்கிறார் என்று பார். ஏன் இந்த வாய்ப்புகள் என்றால், ஆண்டவர் ரத்தம் அவ்வளவு எளிதானது அல்ல. அது தேவன் வெளியேறப்பெற்ற ஒன்று, வெளியேறப்பெற்ற ஒரு மகிமையுள்ள ஒரு ரத்தம். நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். சோதரர், விலையேறப்பட்ட ரத்தம் விலை மதிக்க முடியாது, அதை எதற்கும் ஒப்பிட முடியாது. அவ்வளவு பரிசுத்தமுள்ள ரத்தத்தை எனக்காக, நமக்காக, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக அவர் சிந்தி அவர் இப்பொழுது பிதாவிடத்தில் அவர் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கென்று வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஏன் இதை சொல்றேன்னா, ஏன் ஆண்டவர் காலங்களை நமக்கு கொடுக்கிறார் என்றால், இன்னும் ஆண்டவர்கிட்ட வந்துடணும், திரும்பிடணும். நான் உனக்காக நான் ரத்தத்தை செஞ்சிருக்கிறேன், நீ வா, நீ வா, நீ வான்னு சொல்லி ஆண்டவர் திரும்ப 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 நமக்கு வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை, சமயங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னா அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்படி வெளியேறப்பட்ட நமக்காக பரிந்து பேசுகிறது. அதான் சொல்லப்படுகிறது, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள், தன் வஸ்திரமாகிய பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த சபையில சிலர் தங்கள் வஸ்திரங்களை, தன்னுடைய ரட்சிப்பை, தன் பரிசுத்தத்தை அல்லது உலக பிரகாரமாய் உலகத்தின் காரியத்துக்கோ, உலகத்தின் பாவங்களுக்கோ, உலகத்தின் இச்சைகளுக்கோ அல்லது உலகத்தினுடைய அனித்தியங்களுக்கோ தன்னை ஒப்பு கொடுக்காதபடி தன்னை பாதுகாத்து இருக்கிற சிலர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாத்திரவான்களாக ஆண்டவர் அவர்களை கருதுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து அதுல 3வதாக வெண் வஸ்திரம் என்ன செய்கிறது? தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். வெண் வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. வெண் வஸ்திரம் எதற்கடையாளம்?
என்று பார்க்கும் பொழுது பரிசுத்தத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வெண் வஸ்திரம் பரிசுத்தத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த பூமியிலே வாழ்ந்த நம்ம வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கணும். ஆண்டவர் நமக்கு ரட்சித்திருக்கிறார். நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளணும். யார் எப்படி இருக்கிறார் என்பது அல்ல, மற்றவர்கள் எப்படி இருக்கிறார் என்பது அல்ல. நான் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் ஆண்டவர் எனக்கு தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுமானால் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்து நாம் கடைசியில் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாய் போகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். வஸ்திரம் என்பது ஏதோ நம்ம உடுத்துகிற உடையை அடையாளம் அல்ல. தேவன் நமக்கு தருகிற வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம், வாடாத வஸ்திரம். ஆமென். பல வஸ்திரங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 19:14 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வசனத்தை சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் 9வது வசனத்துல அங்கேயும் சொல்லப்படுகிறது. 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. மெல்லிய வஸ்திரம் நீதிக்கும் உண்மைக்கும் அடையாளமாய் இந்த வஸ்திரம் காண. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாம், தேவனை ஏற்றுக்கொண்ட நாம், தேவனுக்கும் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட சபைக்கும் உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கும் நாம் உண்மையுள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், சத்தியம் உள்ளவர்களாய், கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் நாம் எப்பொழுதும் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவேதான் வெண் வஸ்திரம், அதாவது தங்களை காத்து கொண்ட சிலரை ஆண்டவர் பார்க்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்கள் வஸ்திரங்களை என்ன செய்வார்கள்? அசூசிப்படாமல் பாதுகாத்து கொண்டவர்கள். அது மாத்திரமல்ல, 2வது நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம், அவர்கள் பாக்கியவான்களாய் இருந்தார்கள். அந்த பாக்கியவான்களாய் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான் வெண் வஸ்திரம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, ஏன் இந்த வெண் வஸ்திரம் என்கிற இந்த வஸ்திரத்தை குறித்து ஏன் இந்த சர்தை சபையில சொல்லப்படுகிறது என்றால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த சர்தை சபை மிகவும் பிரசித்தி பெற்றது என்னவென்றால் கம்பளி ஆடை தயாரித்தல் அல்லது ஆயத்தமான ரெடிமேட் ஆடைகள் சொல்லணும் இல்லையா. இப்பெல்லாம் யாருமே துணி எடுத்து தைக்கிறது கிடையாது. போனோமா வாங்கினோமா போட்டோமா அப்படிங்கிற சூழ்நிலை. ரெடிமேட் ஆடைகள் அதைத்தான் நம்ம வாங்குறோம். அந்த காலத்துல இந்த சர்தை பட்டணமானது இப்படிப்பட்ட ஆடைகளை பிரசித்தி பெற்றதாக இருந்தது. ஆகவேதான் இவர்கள் ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன்னுடைய வெண் வஸ்திரம் என்கிற காரியத்தை இங்க கோடிட்டு காண்பிக்கிற காரணம் என்னவென்றால், இந்த பூமிக்குரிய வஸ்திரத்தை, விலையேறப்பட்ட வஸ்திரத்தை நீ தயாரிக்கலாம், அல்லது அழகான வடிவம் பலவிதமான வண்ணங்கள் உள்ள வஸ்திரத்தை நீ தயாரிக்கலாம், மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு நீ வஸ்திரங்களை தயாரித்து விற்கலாம், உன்னிடத்துல தயாரிக்கக்கூடிய திறமைகள் இருக்கலாம். ஆனால் அந்த வஸ்திரங்கள்லாம் இந்த பூமிக்குரியவைகள், அவைகள் அழிந்து போகும். அவைகள் ஒன்றும் உன்னை பரலோகத்துக்கு நேராக நடத்தாது. அவைகள் ஒன்றும் பரலோராட்சியத்துக்கு உன்னை கொண்டு போகாது. ஆனால் நான் கொடுக்கிற இந்த வஸ்திரம், நான் கொடுக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம், நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி இந்த பரிசுத்த வஸ்திரம் தான் உன்னை பரலோகத்துக்கு நேராக நடத்தும் என்பதை சர்தை சபை நீ அறிந்து கொள் என்பதை உணர்த்தும்படியாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். இங்கே பார்க்கும் பொழுது வெண் வஸ்திரம் தரித்து என்று சொல்லப்படுகிறது. அந்த வெண் வஸ்திரம் அதை அணிந்து, அது யாருக்கு ஒப்பனை என்றால், ஆண்டவராய் இயேசுவாகிய மணவாளனுக்கு மணவாட்டி அல்ல மனைவி என்கிற ஸ்தானத்தை கொடுக்கிற வஸ்திரம். ஆமென். வெளிப்படுத்தல் 19:7 வாசித்து பார்த்தீங்கன்னா அது தெளிவாய் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 19:7, நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கலியாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். இப்ப பூமியில ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார் என்றால், மத்திய ஆகாயத்திலே ஆண்டவராய் இயேசு வர இருப்பதனாலே அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி நமக்கான காரியங்களை செய்துட்டு மத்திய ஆகாயத்திலே ஆண்டவராய் இயேசு வருவார். ஆனா பூமியிலே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். யாராக? அவருக்கு மனைவியாக, ஆவிக்குரிய ஸ்தானத்துல அவரோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு தகுதி உள்ளவளாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். ஆகவே
மனவாட்டி அல்ல, மனைவி என்கிற ஸ்தானம். அதுதான் உரிமையான அந்த ஸ்தானத்தை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுதான். ஆகவே ஆண்டவர் நம்மை அந்த ஸ்தானத்துல மாறும்படியாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உலக பிரகாரமான நீ தயாரிக்கிற வெளியேறப்பட்ட வஸ்திரம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காது. ஆனா என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு உண்மையாய் வாழ்ந்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து, நீதியாய் வாழ்ந்து, தேவனுடைய பிள்ளையாய் நீ வாழ்ந்து, உலகத்தால் கரைபடாதவனாய் நீ வாழ்ந்தாய், ஆனால் உனக்கு நான் கொடுக்கப்படுகிற வஸ்திரம் மேன்மையான உன்னதத்தில் உள்ள வஸ்திரத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் அடுத்தது நான்காவது இயேசுவோடு கூட நடப்பார். ஆமென். சோதரர், எவ்வளவு பெரிய பாக்கியம்! இயேசுவோடு கூட நடக்கிற பாக்கியம். அப்ப இப்ப இயேசு இல்லையா? இல்லை. இப்ப நம்ம பிரத்யட்சமாய் நேரடியாய் அவரை பார்க்க முடியல. ஆவியில நம்ம உணர்றோம். நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போறோமா, ஜெபம் பண்றோம், நம்மோடு கூட இயேசு இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு இருக்கிறது. ஆராதனை நம்ம ஜெபிக்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், செய்தி கேட்கிறோம், அப்பெல்லாம் நம்ம உணர்கிறோம் தேவ ஆவியானவர் இருக்கிறார், அவர் அசைவாடுகிறார். அந்த உணர்வை நம்ம அந்த ஆவியில உணர்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அப்படி அல்ல. அவரை முகமுகமாய் நேரடியாய் அவரை நான் எப்படி உங்களை பார்க்கிறோனோ நீங்கள் எப்படி என்ன பார்க்கிறீங்களோ நாம தொட்டு பேசி பழகிற அந்த உறவுக்குள்ளாக முகமுகமாய் பார்க்கிற அந்த மகிமையான ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு மேன்மையான ஒரு பாக்கியம் பாருங்க. ஒரு தேவாதி தேவனை அந்த சராசரை உண்டாக்கினவரை அவர் முன்பாக நிற்பதற்கு தகுதி இல்லாத நம்மளை ஆண்டவர் அவரோடு கூட வைத்து அவரோடு கூட எப்பவும் அவர் பின்னாலே என்ன செய்யணும், நடக்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இதை தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்ததாக 5வது வசனம். ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். அநேக புஸ்தகங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, எழுதி கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் ஞாபக புஸ்தகம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 32-33 என் புஸ்தகம் என்று சொல்ல வருகிறது. சங்கீதத்திலே 69வது சங்கீதம் 28 ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி வருகிறது. இப்படி பலவிதமான புஸ்தகங்களை வேதம் சொல்லுகிறது. ஆனால் வெண் வஸ்திரம் தரிப்பதற்கு தகுதியானவருடைய பெயரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து ஆண்டவர் கிறுக்கி போடுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஏற்கனவே நம்ம பேர்லாம் என்ன செஞ்சாச்சு, இந்த பூமியிலே நான் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவராய் இயேசு நம்முடைய பெயரெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா! அதனாலதான் மோசே யாத்திரா 32வது வசனம் 33வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, யாத்திரை வாசிக்க வேண்டாம், 32ஆம் அதிகாரம் 32-33 மோசே ஜனங்களுக்காக அவர் செய்த தவறுகளுக்காக ஆண்டவர்கிட்ட போய் பேச, ஆண்டவரே அவர் செய்த பாவங்களை மன்னிச்சிருங்கப்பா, தவறுகளை மன்னிச்சிருங்களப்பா. அப்படி மன்னிக்கல அப்படின்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுறாங்க, எடுத்து போட்டுறாங்க அப்படிங்கிற. அப்ப ஏற்கனவே மோசேக்கு தெரியும், அந்த பழைய ஏற்பட்ட காலத்திலே அவர் அறிந்திருக்கிறார், நான் பிறப்பதற்கு முன்பாகவே என் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்று. நீங்கள் நானும் இந்த வேளையில நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால் நம்முடைய பெயரெல்லாம் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த பாக்கியம் யாருக்கு உண்டு? கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மையான உன்னதமான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்போ தொடர்ந்து நீங்க பார்க்கும் பொழுது பாவ மன்னிப்பை பெற்று அல்லது பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய பெயர் இருக்கும், அல்லது பாவம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய பெயரெல்லாம் ஆண்டவர் கிறுக்கி போடுவார் என்பதையும் வேதம் சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் 69:28 அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே துன்மார்க்குடைய பெயரெல்லாம் கிறுக்கி போடும் அல்லது எழுதாது இரும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 4:4 பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களுடைய பெயரெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தியானால் உடைய பெயர் நிலைத்திருக்கும், துன்மார்க்குடைய பெயரெல்லாம்
கிரிக்க போடப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப வெளிப்படத்துல 20:15 பெயர் எழுதப்படாதவருடைய முடிவெல்லாம் எது என்றால் அக்னியும் கடல் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறதா? நாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லது அதை கிறுக்கி போடாத அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பாதுகாத்துக் கொள்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இரண்டாவதாக, அவருடைய தூதர்கள் முன்பாக அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று இயேசு நமது, நல்லா கவனிங்க, திரளான தூதர்கள், திரளான லட்சம் கோடியான தூதர்கள் இயேசுவினுடைய வருகையிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொருடைய பெயரையும் நாமத்தையும் அங்க என்ன செய்வார்? அறிக்கையிடுவார். என்ன சொல்லுவார்? நம்ம பெயரை சொல்லி மற்றவங்களுக்கு முன்பாக சொல்லுவார், இவள் இன்னார் இன்னான் என்ன பூமியில வாழும் பொழுது நான் அவனை என் மூலமாய் ரட்சிக்கப்பட்டான், நான் அவரை ரட்சித்தேன், என் ரட்சிப்பை அவன் பாதுகாத்து வந்த பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள், எல்லா விதத்திலும் லாபம் நஷ்டங்கள், வறுமைகள், வேதனைகள், எல்லா வேளையிலும் எனக்கு உண்மையாயிருந்து தன் பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்வார்? பெருமைப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனத்தை சொல்லி நிறைவு போகலாம், நம்ம கடந்து போகலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32-33, லூக்கா 12ஆம் அதிகாரம் 8வது வசனம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த வசனம்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமது பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார், பிரஸ்தாபப்படுத்துவார், அவருடைய பெயரை ஓங்க பண்ணுவார், எல்லாருக்கும் முன்பாக அவர்களை பெருமையாய் பேசுவார். என் பிள்ளை என் பிள்ளை என்று சொல்லி பெருமைப்படுத்துவார். அப்படிப்பட்ட மகிமையெல்லாம் தேவன் நம்முடைய ரட்சிப்பை காத்துக் கொள்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஈவான காரியம். ஆகவே இப்படிப்பட்ட மகிமை நாம் ஒருவரும் இழந்து விடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. எனவேதான் ஆண்டவர் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, வாசிங்கள் 6வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏற்கனவே 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல ஒவ்வொரு சபையினுடைய முடிவிலும் நாம் அதை குறித்து நாம பார்க்கிறோம். காது என்பது நம்முடைய சரீர பிரகாரமான காது அல்ல, உள்ளான மனுஷன். வசனம் நமக்கு நேராய் வரும் பொழுது, உபதேசங்கள் வரும் பொழுது, கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது அதை கேட்டு எனக்குத்தான் ஆண்டவர் நான் சரி பண்ணுவதற்கு அல்லது நான் என்னுடைய ரட்சத்தின் வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு, நான் உண்மை உள்ளவனாய் மாறுவதற்கு அல்லது தேவனுடைய வருகையில நான் திராணி உள்ளவனாய் நிற்பதற்கு ஆண்டவர் எனக்காக பேசுகிறார் என்கிற உணர்வோடு கூட வசனத்தை உள்ளான மனிதன் கேட்பானால் அந்த வசனம் உள்ள போய் அதை கிரியை செய்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும், இரவலப்படுத்தாலும், பகலை இருந்தாலும், அதிகாலை எழும்பினாலும் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கும். ஆண்டவர் சபையை, சர்தே சபையை பார்த்து சொல்கிறார், உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன், நீ மனம் திரும்பு, இல்லை அப்படின்னா உன்னை அக்கனியும் கந்தகர் எரியிற கடல்ல போட்டுருவேன். ஆனா உன் சபைக்குள்ள சிலர் தங்கள் ரட்சிப்பை காத்து கொண்டவர்கள். இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைய நாம் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோம்? சபைக்கு வருகிற திரளான கூட்டத்தை போல இருக்கிறோமா அல்லது திரளான கூட்டத்தை விட சிலராய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சிலராய் நாம் இல்லாவிட்டால் இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், நம்மை விட்டு வெகு தூரம் நான் போய்விட்டேன், என்னிடத்துல குறைகள் உண்டு, என்னிடத்துல குற்றங்கள் உண்டு. இளையகுமாரன் தன்னை அர்ப்பணித்து செபிக்கிறான். தகப்பன்கிட்ட போய் அவன் ஒன்னும் சொல்லல, நான் பாவம் செஞ்சிட்டேன், தேவனுக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன். இதே போல இன்றைக்கு நாம் அறிக்கையிட்டு தேவனத்தில் ஒப்புரவாகி மீண்டும் தேவன் நமக்கு கொடுக்கிற சத்தியங்களுக்கு உபதேசங்கள் விட வாழ்ந்தால் நிச்சயமாய் எக்கால சத்தம் ஒழிக்கும் பொழுது தேவனுடைய வருகையில நாமும் அவரை முகமுகமாய் சந்தித்து ஆண்டவர் நம்மை கை கொடுத்து கெட்டி அணைத்து முத்தமிட்டு நம்மை வரவேற்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.